வணக்கம். இது தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தமிழாசிரியை வேணி. ஏற்கனவே நம்ம பழமொழி நானூறுல இருக்கிற ஒவ்வொரு பழமொழியா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற பழமொழி என்ன அப்படின்னா, அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம் அப்படின்றத அந்த பழமொழி. இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா கிளிப்பையும் ஒரே டைம்ல இப்படி தலையில மாட்டிட்டு தெரிய முடியுமா? நம்ம கிட்டதான் இருக்குன்றதுக்காக எல்லா நகையும் இப்படி மொத்தமா அணிய முடியுமா? நம்மகிட்ட நிறைய வளையல் இருக்குன்றதுனால இப்படி போட்டுக்க முடியுமா? அப்படின்றதுதான் இந்த பழமொழியோட பொருள். இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மவர்கள் தான் நம்மளை பாராட்டுவாங்க, நம்மவர்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். ஆனா நம்மளுக்கு தகுதி இல்லாத முகஸ்துதி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு முன்னாடி நம்மள பெருமையா பேசுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இருந்தது அப்படின்னா அப்பவே அந்த இடத்துலயே அதை நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா, நம்மளை பத்தின அந்த பெருமையான விஷயங்கள் நமக்கு முகத்துக்கு முன்னாடி நடக்கும் போது அது நம்மவங்களா இருந்தாலும் கூட அதை சொல்லும் போது அது ஒரு அகந்தையை உருவாக்கும். நம்ம மனசுக்குள்ள ஒரு அகந்தையை உருவாக்கும். அந்த அகந்தை நம்மளை தவறான வழிக்கிட்டு சென்றோம் அப்படின்றதுனால நம்மவர்களே ஆனாலும் நம்ம முன்னாடி நம்மளை புகழும் போது அந்த முகஸ்துதிய முழுவதும் நம்ம ஏத்துக்க கூடாது. ரைட்? நம்ம நகைதான் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு இந்த பழமொழியை கொடுத்திருப்பாங்க. அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம். இதுக்கான பொருள் அப்படின்றது உங்களுக்கு இங்க கீழே இருக்கு. முகஸ்துதியை விரும்பினால் உள்ளத்து அகந்தையே நிறையும். அதனால் அது தம்மவராலே சொல்லப்பட்டாலும் தம் நல்ல ஒழுக்கத்திற்கு ஊறு செய்வதனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று என்பதாம். அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம் அப்படின்றது இதோட பழமொழி. நன்றி.